இயேசு கிறிஸ்து மீனவனாகிய பேதுருவை தன்னை பின்பற்றி வரும்படி அழைத்த பொழுது அவன் தன்னை பாவியான மனிதனாக பார்த்தான். அவரோ தனக்காக 1000 மனித ஆத்மாக்களை பிடிக்கும் ஒரு ஊழியக்காரனாக பார்த்தார். இந்த கிதியோனை போல் தான் பேதுரு. நம்ம குறைவுள்ளவனாக பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம இது வைத்திருக்கிற பார்வை வேறையாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு அழகாக சொல்கிறது. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு மனிதனை தன்னுடைய வேலைக்காக அனுப்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் அதோடு கூட அந்த வேலையை செய்வதற்கான பலத்தையும் வாக்குறுதியும் அளிக்கிறார். அதே நியாயாதிபதிகள் 6:14 கிதியோனை பார்த்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றும் வார்த்தை மூலமாக கர்த்தர் அவனோடு கூட பேசினார். சந்தேகத்தோடும் மனக்குறைவோடும் இருந்த கிதியோனுக்கு இதை காட்டிலும் வேறு என்ன வாக்குறுதி வேண்டும், வேறு என்ன வேண்டும்? அதே போல தான் இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்குள்ள ஒரு தயக்கம், ஒரு போராட்டம், மனக்குழப்பம், பலவீனம், வியாதி, ஏதோ ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருப்பீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பராக்கிரமசாலிகள். அவருக்கு முன்பாக நீங்கள் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறீர்கள்.